ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த அடினோ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்துலலாம் ரன் ஆகலை. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெட்லேருந்து வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களோட சர்ச் பாரில் போய்ட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அதில் வந்து சர்ச் பாரில் போய்ட்டு www.arduino அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி லிங்க் காமிக்கும், அடினோ சிசி சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் அர்டினோ அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அர்டினோ IDE 2.3.2 அப்படின்ட்டு இருக்கும். அதில் நேராக ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 10 அப்படின்றது 64 பிட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எகெயின் ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்குங்க. ஸோ அப்புறம் வந்து அக்ரி கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்குற முன்னாடி anyone who use this கம்ப்யூட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணி எகெயின் அக்ரி கேட்கும், எகெயின் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் வந்து ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த அடினோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரன் ஆகும். ஸோ இன்ஸ்டால் முடிஞ்ச அப்புறம் ஃபினிஷ் கேட்கும், ஃபினிஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆல் லைப்ரரிஸ் அப்படின்னு கேட்கும். அதை இன்ஸ்டால் ஆல் லைப்ரரிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐகானை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபைலில் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸில் போய் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கும். சும்மா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது நியூ விண்டோ ஓப்பன் ஆகி பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆச்சு அப்படின்னாலும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம்.